ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வார்னிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து வார்னிஷ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அது எங்கே அவைலபிளாக இருக்கும், என்ன வார்னிஷ் யூஸ் பண்ணுறது, வார்னிஷ் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ், நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி வந்து இந்த வார்னிஷ் பற்றி தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி நான் இந்த வார்னிஷ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பெயிண்ட்ஸ் எல்லாம், நம்ம பெயிண்டிங்ஸ், நம்ம கிராஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த வார்னிஷ் வந்து நான் டெக்கார் வார்னிஷ் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வார்னிஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கிளாஸ் ஃபினிஷ் கொடுக்கும், கொஞ்சம் நல்ல ஷைனிங்காக ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். அதே நம்மளுக்கு மேட் ஃபினிஷ்லையும் இதே பிராண்டில் மேட் ஃபினிஷும் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த வார்னிஷ் வந்து நம்ம பெயிண்ட் ப்ரெஷஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம வாட்டர்லேயே க்ளீன் பண்ணிடலாம், ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அதே நம்ம வந்து இந்த ஏஷியன் பெயிண்ட் வார்னிஷ்லாம் யூஸ் பண்ணோன்னா வாட்டரில் வந்து வாஷ் பண்ண முடியாது, அது தின்னர் யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணணும். இதெல்லாமே நம்ம இது வாட்டர்லேயே யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். என்னோடய ஆர்ட் ஸ்டூடியோ வந்து இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆர்ட் ஸ்டூடியோவில் வந்து ஒரு ஹேங்கிங் லேம்ப் வந்து நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து செஞ்சது, நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி செஞ்சது. அந்த ஹேங்கிங் லேம்பும் நான் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வார்னிஷ் பண்ணேன். நம்ம கிராஃப்ட்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணி அப்படியே வச்சுருந்தோன்னா நிறைய டஸ்ட்டு வந்து ஸ்டிக் ஆகிடும். நம்ம என்ன தான் தொடச்சாலும் என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த டஸ்ட்டு வந்து போகவே போகாது. அதே நீங்கள் வார்னிஷ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக டஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிடலாம். அப்படியே நம்மளோட பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த வார்னிஷ் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்டாக தான் இருக்கும். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் பாட்டில், கிளாஸ் பாட்டில்ஸ் அதெல்லாம் தூக்கி போடாமல் அது எப்படி அழகாக ரீசைக்கிள் பண்ணி எப்படி வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணலான்னு ஒரு வீடியோலேயே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ், என்னோடய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஆர்ட் ஸ்டூடியோ வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். பழைய ஆர்ட் ஸ்டூடியோ வந்து எடுத்துகிட்டேன், ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ புதுசாக வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இந்த வாலில் மட்டும்தான் நான் வந்து செட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்குது. இதுக்கு வந்து இது மாதிரி ஷெல்ஃப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா ஷெல்ஃப் இருந்தால் தான் நம்ம நிறைய கிராஃப்ட் செய்கிறனால நிறைய பிளான்டர்ஸ் அது மாதிரி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும்னு நினச்சேன். அதனால் இது மாதிரி ஷெல்ஃப் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பாருங்கள், இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே தான் இது வந்து அரேஞ்ச் பண்ணோம். நான் சும்மா அரேஞ்ச் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன், இன்னும் கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணல. சும்மா இது மாதிரி வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்க கிராஃப்ட்ஸை மட்டும் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆர்ட் எல்லாமே நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வார்னிஷ் பண்ணது. அதனால தான் இன்னும் பார்க்குறதுக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் அப்படியே விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த கலர்ஸ் எல்லாமே ஃபேடான மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த லிப்பான் ஆர்ட்டுக்கும் நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வார்னிஷ் பண்ணிவிட்டு தான் மிரர்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணேன். உங்களுக்கும் லிப்பான் ஆர்ட் கிளாஸஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணோன்னுட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ஆர்ட் எல்லாமே நான் வந்து இது மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வார்னிஷ் பண்ணனால தான் இது மாதிரி ஷைனிங்காக இருக்குது. அப்புறம் இந்த ஆர்ட் ஸ்டூடியோவில் வந்து இன்றைக்கி என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, ஒரு ஹேங்கிங் லேம்ப் தான் ஆட் பண்ண போகிறேன். அந்த ஹேங்கிங் லேம்ப் வந்து நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி செஞ்சது. இது வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த ஹேங்கிங் லேம்ப் வந்து செஞ்சேன். நீங்கள் க்ளே யூஸ் பண்ணி எந்த கிராஃப்ட் செஞ்சாலும் சரி, இல்லை பெயிண்டிங் செஞ்சாலும் சரி, அதையெல்லாம் வார்னிஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வார்னிஷ் பண்ணுறனால நம்ம கிராஃப்ட்ஸ் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும், இன்னும் பியூட்டிஃபுல்லாக நல்லா எடுத்துக்காட்டும். பாருங்கள், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண வார்னிஷ் வந்து இந்த டெக்கார் வார்னிஷ் கிளாஸ் தான். இதுலேயும் மேட் ஃபினிஷில் இருக்குது, கிளாஸ் ஃபினிஷில் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கிளாஸ் ஃபினிஷ் தான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்ம கிராஃப்ட்ஸ்க்கெல்லாம் நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். பாருங்கள், இது எவ்வளோ டிம்மாக இருக்குது. ஏன்னா இது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி செஞ்சது, ரொம்ப ஃபேடான மாதிரி இருக்குது இந்த கலர்ஸ் எல்லாம். இதுக்கு மேலே கலர் பண்ணிட்டெல்லாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் ப்ரஷ் எடுத்து நல்லா இதை வந்து இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வார்னிஷை வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த வார்னிஷ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். நம்ம க்ளூ எப்படி இருக்கும், ஃபெவிகால் க்ளூ எப்படி இருக்கும், அது மாதிரி இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இதுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் தான் எடுத்துக்கணும். ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த வார்னிஷ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆக முடியும். ரவுண்ட் ப்ரஷ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்.
ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே அந்த வார்னிஷ் வந்து ட்ரை ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸில் ட்ரை ஆகிடும். அதனால் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது ட்ரை ஆகிறதுக்கு. ஒரு 10 மினிட்ஸில் ட்ரை ஆகிடும். அதனால் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் நம்ம அந்த வார்னிஷை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்கும். இது நல்லா ட்ரை ஆகிட்ட பின்னாடி நம்மளுக்கு அந்த கலரே தெரியாது. இது ஃபுல்லாகவே இந்த லேம்ப் ஃபுல்லாகவே நான் வார்னிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் இந்த ஷைனிங் அந்த வார்னிஷ் பண்ண இடம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ வார்னிஷ் பண்ணியாச்சு. வார்னிஷ் பண்ணோன்னே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. இப்போ வார்னிஷ் பண்ண பின்னாடி பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாகவே வார்னிஷ் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸில் ட்ரை ஆகிடும் இந்த வார்னிஷு. நம்மளுக்கு ஸ்மெல்லும் ரொம்ப இதாக இருக்குது. அது நல்லாயிருக்கும் இந்த ஸ்மெல் கூட. அதே நம்ம ஏஷியன் பெயிண்ட் வார்னிஷ்னால் ஸ்மெல்லே ரொம்ப இதாக இருக்கும். இதில் வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணிவிட்டு வாட்டர்லேயே க்ளீன் பண்ணிக்கலாம். தின்னரெல்லாம் யூஸ் பண்ணோன்னு இல்லை. பாருங்கள் இந்த லேம்ப்க்கு வந்து நான் இது மாதிரி லைட் வந்து செட் பண்ணுறேன். லைட் வந்து செட் பண்ணி நம்ம ஆர்ட் ஸ்டூடியோவில் வந்து மாட்ட போகிறேன். நம்ம பழைய ஆர்ட் ஸ்டூடியோலையும் இந்த லேம்ப் வந்து இருந்துச்சு. இது வந்து ரொம்ப டல்லான மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது மாதிரி வார்னிஷ்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் ரொம்ப டல்லான மாதிரி ஆகிட்டுருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வார்னிஷ் பண்ணனால இன்னும் ரொம்ப நாளைக்கு இந்த கிராஃப்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து நான் ஹேங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஹேங் பண்ணியாச்சு. ஹேங் பண்ணிவிட்டு அந்த லைட் போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நம்ம ஹேண்ட்மேடுன்றனால இன்னும் அழகாக இருக்கும். அதை நாம்ளே செய்கிறனால இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாராச்சும் வந்தால் கூட நாம்ளே செஞ்சோன்னு காட்டலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல இன்னோவேட்டிவாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதோட வீடியோ வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணது. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு கூட சொல்லியிருந்தீங்க. இது வந்து நியூஸ் பேப்பரும் வெந்தயமும் சேர்த்து நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்வாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நியூஸ் பேப்பர் கிளேயில் வந்து இந்த ஹேங்கிங் வந்து இந்த லேம்ப் ஹேங்கிங் வந்து செஞ்சது. இது நம்மளோட ஆர்ட் ஸ்டூடியோவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லுக் வந்து கொடுத்துச்சு. இன்னும் இந்த ஆர்ட் ஸ்டூடியோ வந்து ரெடி பண்ணணும். இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு அப்பப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஐடியாஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.